ராஜேஸ்வரி, அமைச்சராக பொன்முடிக்கு இன்று பதவி பிரமாணம் செய்வதற்கு உச்சநீதிமன்றம் விதித்த கெடுவின் அடிப்படையில் ஆளுநர் மாளிகை இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த தகவலை அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ராமன் இன்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அப்போது ஆளுநர் தமது செயலுக்கு வருத்தம் தெரிவித்ததாக அட்டார்னி ஜெனரல் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக இந்த வழக்கு விசாரணையானது ஒத்திவைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் உத்தரவிட்டிருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட அந்த சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் பின்னர் திருக்கோவிலூர் எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பொன்முடிக்கு மீண்டும் திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இல்லை என செயல்படும் தொகுதியாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அவர் எம்எல்ஏவாக பொறுப்பேற்ற சூழ்நிலையில் அவர் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு முதலமைச்சர் பரிந்துரை கடிதம் அனுப்பியிருந்தும் கடந்த 13ஆம் தேதி அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தும் கடந்த 10 நாட்களாக அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையொட்டி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நேற்று நடைபெற்ற விசாரணையில் ஆளுநர் RN ரவி நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபடுகிறார் என்றும் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு அவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்று இன்று பிற்பகலுக்குள் ஆளுநர் பதிலளிக்க வேண்டும் என்று கெடு விதித்திருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு 11 மணி வாக்கில் ஆளுநர் மாளிகையில் இருந்து அமைச்சராக பொன்முடி பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்பட்டது. இதன்படி 3 மணியிலிருந்து 3:30 மணிக்குள் அமைச்சராக பொன்முடி பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் சற்று முன் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த சூழ்நிலையில் அட்டார்னி ஜெனரல் பொன்முடி பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்பட்டது. இந்த தாமதப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி முதலமைச்சரின் பரிந்துரை கடிதம் தொடர்பாக பதிலளிக்காத நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிப்பதாக ஆளுநர் கூறியிருக்கிறார். இதன் மூலமாக ஆளுநர் உச்சநீதிமன்றத்தில் அவருடைய செயல்பாடுகளுக்காக மன்னிப்பு கோரியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் இந்த வழக்கு விசாரணையும் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராஜேஸ்வரி.